லட்சுமி உன்கிட்ட சாவி கொத்த கொடுக்கற மாதிரி உன்னை நம்ப வச்சு எப்படியெல்லாம் நீ கழுத்த இருக்க முடியுமோ அதே மாதிரி அவளை நம்ப வச்சு கழுத்த இருக்கணும். இப்ப நீ என் பேச்ச கேட்காததுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச தப்புக்கு என்ன தேடி வருவ. அப்ப நான் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஏன் இவளை விட்டுட்டு வேற யார் கூட ஓடி போலான்னு பிளான் பண்ணிட்டியா? உங்ககிட்ட பேசி பிரயோஜனமா இல்ல. என்ன அத்தை நீங்க? உங்களை இருங்க, நான் எப்படி சாப்பிட வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. சாப்பாடு ஊட்டி விட்டா ஹேமலிய துப்புறியா நீ? உனக்கு எவ்வளவு கொழுப்பு! உன்ன என்ன பண்ணு பாரு! என்ன பண்ணு பாரு! என்ன பண்ணுங்க? சாப்பாடு ஊட்டி விட்டா ஏமலிய துப்பது இந்த லூசு. எப்பவும் அசையாமே உட்கார்ந்துட்டு இருக்குது. நான் ஏதாவது செஞ்சா மட்டும் எங்க இருந்து உணர்ச்சி பொங்குதோ தெரியல. அதுக்காக அத்தைய அடிப்பீங்களா? பாவங்க அவங்க. யாரு இந்த லூசா பாவம்? சாப்பாடு பிடிக்கலன்னா கீழே துப்ப வேண்டியதானே? ஏன் என் மூஞ்சிலே துப்புது? அதனாலதான் அடிச்சேன். இனிமே என் மேல துப்புமா? நான் அடிச்சு அடி இந்நேரம் இது குறைச்சிருக்கும். இனிமே துப்புதானே பாரு. சாப்பிடு சாப்பிடு. பாத்தியா எவ்வளவு திமிரு எதுக்குன்னு பாத்தியா? இது இப்படி எல்லாம் சொன்னா கேட்காது. என்ன பண்றேன்னு பாரு. அத்தைய அடிக்கிறது நிப்பாட்டுங்க. ஏன் அத்தைய நான் அடிக்கிறேன்? நீ ஏன் கோவப்படுற? இவங்க குழந்தை மாதிரி எதுக்கு அடிக்கிறீங்க? ஏங்கா? என்னது அக்காவா? நான் உனக்கு அக்கான்னு இப்பதான் தெரியுதா? மாமா உன்கிட்ட சத்தியம் வாங்கறதுக்கு முன்னாடி ஒருத்தி இந்த வீட்டுக்கு மூத்தவளா வருவான்னு உனக்கு தெரியாதா? அவர் கேட்ட உடனே சாவி கொத்த நீயே வச்சுக்கிறேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்ட. அவர் சத்தியம் கேட்கும் போது நீ என்ன சொல்லி இருக்கணும்? என்ன காட்டி இவங்கதான் இந்த வீட்டுல என்னை விட மூத்தவங்க, என்னை விட இவங்க அனுபவசாலி திறமசாலி, சாவி கொத்து என்கிட்ட இருக்கிறத விட இப்ப சொன்னியே அக்கான்னு. இந்த அக்கா கிட்ட இருக்கிறதா முறைன்னு நீ அவர்கிட்ட அடிச்சு சொல்லி இருக்கணும்ல. நீ அப்படி செஞ்சியா? ஏன்னா இந்த சாவி கொத்த எனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு மனசுலடி. சித்தி வளர்ப்புல வளர்ந்தவதான நீ. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. அந்த கிரீடத்தை இறக்கி வைக்க உனக்கு மனசு வரல. அது என்னடி? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தான் தெரியலனா இந்த ஊர்க்காரங்களுக்கும் தெரிய மாட்டேங்குதே. அந்த அம்மன் கோவில்ல நீ விரதம் இருந்து ஆரம்பிச்சாதான் திருவிழா நடக்குமா? ஏன் நான் விரதம் இருந்தா அம்மன் கோச்சுக்கிட்டு போயிடுமா? இல்ல ஊரை விட்டு ஓடி போயிடுமா? ஏண்டி எல்லாரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்ட பாக்குறீங்க? நான் நல்லவளா இருக்கதான் பாக்குறேன், இருக்க விட மாட்டீங்களே. ஆனா ஒண்ணு சொல்ற லட்சுமி,
இந்த சாவி கொத்தை எப்படி வாங்கணுங்கிறது எனக்கு தெரியும். வாங்குற முறையில இத உன்கிட்ட இருந்து நான் வாங்கி காட்டுறேன் பாரு. அக்கா, ஒரு பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஆத்திரமா அகங்காரமா இருக்க கூடாது. என் மேல இருக்கிற கோவத்தை அத்தை மேல காட்டுனீங்க, நடக்கிறத வேற சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? வேண்டாம். என்னடி பண்ணுவ? வேண்டான்னு சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பண்ணுவ? அக்கா, என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன அடிச்சிருவியா நீ? அடிச்சிருவியாடி நீ? அடிச்சிருவியா? அடி, பாக்குற அடிடி. அடின்னு சொல்றல. பொறுமையை ரொம்ப சோதிக்கிறீங்க. என்னடி சோதிக்கிற? என்னடி பண்ணுவ? அடியை பார்க்கலாம். அப்படித்தான் லட்சுமி, இன்னும் 4 அரை போடு. என்னால தான் இவளை அடிக்க முடியல, லட்சுமியாவது அடிக்கட்டும். நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? இப்ப தெரியுதா அடியோட வலி எப்படி இருக்குன்னு? நீங்க அட்டையை அடிச்சப்பவே உங்க கணத்துல ஒண்ணு கொடுத்துருக்கணும். வயசுல பெரியவங்களாச்சுன்னு பார்த்தா எல்லாம் மீறி போறீங்க. ஏய் லக்ஷ்மி, என்னைய அடிச்சிட்டியா? என்னைய அடிச்சிட்டல? இன்னையில இருந்து இல்ல, இந்த செகண்ட்ல இருந்து உன் அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. உன்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பறிச்சு இந்த சாவி கொத்த புடுங்கி என்ன அடிச்ச உன்னை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு உன்னை ஓட வைக்கல, என் பேரு தேன்மொழி கிடையாதுரி. நானும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை நல்லவளா மாத்தி இந்த குடும்பத்தோட உறவுகளோட அருமையை புரிய வச்சு வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த சாவி கொத்த உங்ககிட்ட கொடுப்பேன். அப்படி செய்யல, என் பேர் லக்ஷ்மி இல்ல. எனக்கே சவாலா? இதுல யார் ஜெயிக்கிறோன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். சாப்பாடு எடுத்துட்டு போகும்போதே சொன்னேன், உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னு. அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. சக்தி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி யாருக்கும் தெரியாம உங்களை ரசிக்கிறது? என் மனசுல உள்ளதை நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ?
அனுஷ்கா, அனுஷ்கா என்ன? அம்மா குடுடி, அம்மா அம்மா குடுடினா. எப்ப பாரு இந்த முருகன் போட்டோ போட்ட கேலண்டரையே பாத்துக்கிட்டு இருக்க. வர வர உன்னோட பக்திக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. அம்மா ஏண்டி? அம்மா ஒரு நிமிஷம். அது வந்து இந்த சக்தி வாய்ந்த முருகன் கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்றேன். அவரு எப்பதான் என் ஆசையை நிறைவேற்றி வைக்க போறாரு? அதையே இவ்வளவு ஏக்கத்தோட சொல்ற. உங்க அப்பா சொல்ற மாதிரி உன்னை இதுக்கு மேல தனியாவே விடக்கூடாது. காலா காலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. அப்பா என்ன சொன்னாரு? உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு. முதல்ல கீழே வா. அம்மா கீழே வாடி. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காங்க. பசங்க என்ன பண்றாங்க? படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? வெரி குட் வெரி குட். என்ன படிக்கிறாங்க? பையன் +2 முடிச்சிருக்கான், பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கா. வெரி குட் வெரி குட். பா எது கூப்பிட்டீங்க? சொல்றேன் தரகர. இது என் பொண்ணு அனுஷ்கா. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றா. மாசம் 60,000 ரூபாய் சம்பளம். இவளுக்கு தான் நீங்க நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். பேச பாத்துட்டா போது. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளைங்க நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டுல வருவாங்க. தரகரே, நீங்க முன்ன பின்ன மகாலட்சுமியை பாத்திருக்கீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? சர்வ லட்சணமும் பொருந்திய உன்ன மாதிரி தானே மகாலட்சுமி இருப்பா. இப்படி ஏதாவது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்னை அவனுக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு கமிஷன் வாங்கலான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? வழக்கமா பொண்ணுங்களை மகாலட்சுமின்னு சொல்றதுதான் பழக்கம். பொண்ணுதாமா ஒரு குடும்பத்தோட கொலை விளக்கு. பொண்ணாலதான் ஒரு குடும்பத்தோட வம்சமே விருத்தியாகிறது. இப்படி பல நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கு. பொண்ண நம்ம தெய்வத்தோட ஒப்பிடத்தாமா நம்ம பாரம்பரியமே. உங்களுக்கு ஏத்த பையன், வீட்டுக்கு ஒரே பையன், வசதியான குடும்பம், நல்ல வேலையில் இருக்கான், கை நிறைய சம்பாத்தியம். இவருக்கு நிறைய டிமாண்ட் வேற இருக்கு. இருந்தாலும் உங்க அப்பா எனக்கு பழக்கங்கிறதால நீங்க சம்மதம் சொன்னா இந்த பையனையே பேசி முடிச்சிடலாம். தரகரே, நான் என்ன சொல்றேனே உங்களுக்கு புரியலையா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம். சும்மா இருடி. போட்டோ கொடுங்க. இந்தாங்கம்மா. உன் வயசுல நானும் இப்படிதான் சொன்னேன். அதுக்காக எங்க அம்மா அப்பா என்ன அப்படியே விட்டுட்டாங்களா? இவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். பையன் சினிமா ஹீரோ மாதிரி கண்ணுக்கு லட்சணமா இருக்கான். பாருடி. அப்படியா? அப்பா ஒண்ணு செய்யுங்க. அம்மாக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கான், இவனை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அனுஷ்கா, என்ன பேச்சு பேசுற நீ? சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டு இருக்க. அப்பா ப்ளீஸ், நீங்களாவது புடிச்சுக்கோங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏன்? பையனை பிடிக்கலையா? கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்றேன். கல்யாணமே பிடிக்கலையா? கை நிறைய சம்பாதிக்கிறேன்ற திமிர்ல கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா? ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா பிடிக்காத விஷயத்த சொல்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், பிடிக்கல. நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க. நான் ஒண்ணும் 3வது மனுஷன் கிடையாது. பெத்த அப்பா. எனக்கு என் பேரம்பேத்திகளை கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். பிடிக்கலனா விட்டுருங்கப்பா. ஏய் தரகரே, என்ன அம்மா பண்ற? சும்மா இருமா.
இன்னொரு தடவை நான் உங்களை இந்த வீட்ல பார்த்தேன் நடக்கிறதே வேற. சுமார்மா. என்ன நீ பத்திரகாளி மாதிரி ஆடுற? ஆமா, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மகாலட்சுமி, ஒத்துக்கலனா பத்திரகாளியா. நல்ல லாஜிக் உங்களுது. ஏய் அனுஷ்கா, அப்படி என்னடி தப்பா சொல்லிட்டாரு? எதுக்கு எரிஞ்சு விடுற? இப்ப நான் என்ன எரிஞ்சு விழுந்துட்டேன்? ஏய் ஏண்டி இப்படி கோவப்படுற? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் புருஷனோட ஜோடியா சேர்ந்து போறத பாக்கும்போது எங்களுக்கு மட்டும் எங்க பொண்ணு அதே மாதிரி போறத பாக்குறதுக்கு ஆசை இருக்காதா? உங்க ஆசைக்கு என்ன பலிக்கடை ஆக்க பாக்காதீங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை அடிச்சே கொன்றுவேன். அப்பா, நீங்க அடிச்சு கொல்லுங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், ஐயோ, என்னடி சொல்லிட்டு இருக்க? ஏய், தள்ளி, விடு, தள்ளி. அப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க என்ன எதுக்கு மாட்டேன். இந்த வேலையை வயசு விடு. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். broker எதிரிலேயே நீ அடிச்சு போடுற. அப்பா, என்னங்க? பொண்ணு. வேண்டாங்க. ஏய், தள்ளி, அடிக்காதீங்க. விடு, சொல்றத கேளுங்க. தள்ளி, போங்க, விடு. ஏய். போங்க. சும்மா இருங்க. broker எதிரிலேயே நீ அடிச்சு சும்மா போடுற. இருங்க. என்னங்க? அப்பா, ஐயோ இப்ப கல்யாணம் அடிக்காதீங்க. பண்ணு, இப்ப கல்யாணம் பண்ணு. விடுங்க. விடுங்க சார். ஏய், என்ன சார் வயசு ஒரே வந்த பொண்ணு? பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு. என்ன சொல்லணும் டி? இனிமே நான் பார்த்து சொல்ற மாப்பிள தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் எது சொன்னாலும் என் மனசை புரிஞ்சுக்காம அடிச்சு அடிச்சு என் வாய் அடிச்சிடுவீங்க. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் கல்யாண விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு கல்யாணம் வேண்டான்னா வேண்டாம் தான். என்ன சார் வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி அடிக்கிறேன் கொல்றேன்னு எதுக்கு டென்ஷன் ஆறீங்க? பெத்த அப்பனா தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறது தப்பா சக்தி? இவ என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு பாரு. விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. உட்காருங்க முதல்ல. இவ நல்லா இருக்கணும்னு தானே இதெல்லாம் நான் பண்றேன். என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல சக்தி. விடுங்க சார், அவளே புரிஞ்சுப்பா. இந்தாங்க. குடிங்க சார். கடவுளே, நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி மோகனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மைனரோட வீட்டுக்கு போய் அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்ல போறேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் எடுக்கிற இந்த முடிவால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம நீதான் பாத்துக்கணும். அப்படியே நான் காதலிச்ச வெற்றிய அந்த நந்தினி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். நாங்க எல்லாரும் நல்லா இருக்க உன்னோட அருள் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். எப்பவும் என் கூட பக்கபலமா நீ இருப்பேங்கிற நம்பிக்கையில தான் இப்ப மைனர் வீட்டுக்கு போய் அவங்க சொன்ன கண்டிஷனுக்கு சம்மதம்னு சொல்ல போறேன். ஏய், ஏய், ஏய் புள்ள. நாளைக்கு